அப்பப்பப்பா என்ன வெயில்! இந்த அக்கா வேற என்னை இவ்வளோ வேலை வாங்குதே. என்னக்கா என்னை இப்படி வேலை வாங்குற? ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுனா வாங்கி கொடுக்கறதில்ல, ஆனா வேலை மட்டும் எப்படி வைக்கிற பாரு. பின்ன சும்மா தருவாங்களா உனக்கு கூலி? சொல்லு, வேலை செஞ்சாதானே தர முடியும். என்னை ஏசுறதே தான் வேலை வச்சுங்க. அக்கா அங்க பாருக்கா முயல். ஐயோ முயல், வா போய் பிடிக்கலாம், ஓடியா ஓடியா. அடிக்கிற வெயில்ல வேலை செஞ்சா சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவன் முயலை பாக்குறேன் அதை பாக்குறேன்னு ஓடிட்டு இருக்கா பாரு. இவளை வச்சு நான் என்னதான் செய்யறதோ தெரியல. ஐயோ, நான் பிடிக்கிற புட்டுல முயலே ஓடிடுச்சேக்கா, இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல, அதோட நல்ல நேரம் அது உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வெயில் காலத்துல நம்ம வேலை செய்யும் போதே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நிறைய தண்ணி தாகம் எடுக்குது, வேர்வெல்லாம் வருது. ஆனா இந்த முயல்லாம் என்ன பண்ணும்? இதெல்லாம் வளர்க்குறவங்கள எப்படி இதை பராமரிப்பாங்க? பக்கத்துல பண்ணை வச்சிருக்காங்கக்கா, அங்கதான் நிறைய முயல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்கள பார்க்கவே முடியறது இல்லையே. அப்படியா சொல்ற? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாம நாம கூட முயல் வளர்க்கலாம்ல. அது எப்படி வளர்க்கறதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? எப்படி வளர்க்கறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம தர்மபுரி பண்பலை இருக்கே. அதுல முயல் வளர்க்கறத பத்தி கூட சொல்றாங்களா? பாட்டுதான் போடுவாங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில கூட இந்த கோடை காலத்துல எப்படி எல்லாம் முயலை பராமரிக்கலாம் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்றாங்களாம். அப்படியா? இன்னைக்கு கேட்டலாம், கேட்டு நாமளும் முயல் வளர்க்கலாம். சரி சரி, வளர்க்கலாம். அது யார் சொல்றாங்க அப்படின்றது தகவலை முதல்ல நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. எவ்வளவு நேரத்துக்கு அந்த வயல்வெளி நிகழ்ச்சி? அது தினமும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை நமக்கு சொல்றாங்க. கோடை காலத்துல மாடு பராமரிக்கிறது, ஆடு பராமரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தகவல் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த முயல் பராமரிக்கிறத பத்தி சொல்றாங்க. போய் கேட்டு வா போ. அதுவும் நீ எப்ப சொல்ற பாரு, 7:25 ஆயிடுச்சு. போடு போடு, அந்த ரேடியோவை கேட்டுறலாம். இதோ போட்டுறேன். வயல்வெளி கோடை காலத்தில் கால்நடை பராமரிப்பு முறைகள். வானொலி வேளாண் பள்ளி பாடம் 7. கோடை காலத்தில் முயல்கள் பராமரிப்பு முறைகள் குறித்து சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் டாக்டர் கே தேவகி அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம். இப்போ முயல் பண்ணை பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேலம் பக்கத்துலலாம் அவங்களுக்கு கால்நடை வளர்ப்பு ஒரு பிரதான தொழிலாக அமைந்து வருகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா முயல் வளர்ப்பும் ஒரு பண்ணை தொழிலாக இப்போ மாறிட்டு வருது. ஏன்னா இப்போ முயல் வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் பெறலாம். இதில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மகளிர், வேலை இல்லாத இளைஞர்கள் கூட இதில் ஈடுபட்டு நல்ல வருவாயை ஈட்டலாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையான பராமரிப்பு, இல்லை ஒரு பண்ணை தொழிலாக இப்போ முயல் வளர்ப்பு வளர்ந்துட்டு வருது. ஸோ இந்த முயல் வளர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை தொழிலாக தற்போது அபிவிருத்தி அடைந்து வருவதற்கான முக்கிய காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு குறைஞ்ச இடவசதி, குறைஞ்ச முதலீடு தேவை, ரொம்ப செலவுலாம் இதுக்கு அவ்வளவா இருக்காது, குறைந்த தீவன செலவு, குறுகிய காலத்தில் நிறைந்த வருவாய். முயல்கள் பாத்தீங்கன்னா பருவத்துக்கு பருவம் குட்டி போடும் சொல்லுவாங்க. அதனால குறுகிய காலத்தில் உங்களுக்கு நிறைந்த வருமானம் இதுல கிடைக்கும். முயல்களை பராமரிக்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய முறைதான். ரொம்ப பராமரிப்பு முறைகள்லாம் நிறைய பெருசா இருக்காது, சின்ன எளிய பராமரிப்பு முறைகள் தான். எளிய நார்ச்சத்துள்ள பொருட்களை உட்கொண்டு பயனுள்ள புரதச்சத்து மிக்க இறைச்சியாக மாற்றும் தன்மை முயலுக்கு உண்டு. முயல்களை கொல்லைப்புறத்துல வளர்க்கலாம், இல்ல மொட்டை மாடுகளை வளர்க்கலாம், இல்ல வீட்டுல பின்புறத்துல உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா அங்க கூட சின்ன கூண்டு அமைச்சு நம்ம முயல்களை வளர்க்கலாம். முயல்களை பாத்தீங்கன்னா இறைச்சி, ரோமம் மற்றும் அழகுக்காக, அப்புறம் விஞ்ஞான ஆராய்ச்சிக்காக இப்போ அதிகமா வளர்க்கப்பட்டு வருது. இதனால பாத்தீங்கன்னா சுய வேலை வாய்ப்பு அதிகமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, விவசாயத்துல நிலம் இல்லாதவங்களுக்கு, கிராமப்புற இளைஞர்களுக்கு, மகளிருக்கு, இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பயனுள்ள தொழிலா அமைஞ்சு வருது. முயல் இனங்களை பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு முயல் வளர்ப்பு பற்றி நிறைய தெரியாது. அதை பத்தி நம்ம முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கோடை காலத்துல இந்த முயல் பராமரிப்பு என்ன அப்படின்னு பற்றி பார்ப்போம். இந்த முயல் வளர்ப்புல பாத்தீங்கன்னா முயல் இனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இனம் நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கணும்? வெள்ளை கலர்ல இருக்கும், சோவியத் சின்சிலான்னு சொல்லி சாம்பல் நிற கலர்ல இருக்கும், எது நம்ம வளர்க்கறது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த என்ன இனங்களை நம்ம சீதோஷ நிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு பிடிப்பு இருக்கணும் உங்களுக்கு. அதனால அதை பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம். முயல் வளர்ப்பை பத்தி முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடை காலத்துல எப்படி பராமரிக்கிறதுன்ற பத்தி நம்ம பார்ப்போம். முயல் இனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முயல் இனங்களை தேர்வு செய்யும் பொழுது அதன் அளவு, இப்போ பெரிய முயலா இருக்கும், நடுத்தர எடை உள்ள முயலா இருக்கும், இல்ல அதிக எடை உள்ள முயல்கள், அது மாதிரி நிறைய இருக்கு. அதன் அளவு, அதுக்கப்புறம் இனவிருத்தி திறன். இப்போ குட்டிகள் ஒரு சிலது ஒரு குட்டி போடும், சிலது பாத்தீங்கன்னா 2 குட்டிகள், சிலது 5ல 8 குட்டிகள் வரைக்கும் போடும். அந்த மாதிரி இனவிருத்தி திறன். அடுத்தது சீதோஷ்ண நிலை, உங்க ஏரியால எப்படி இருக்கு, அதாவது தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப நம்ம இனங்களை தேர்வு செஞ்சு வளர்க்கணும். அதனால முயல் இனங்களை தேர்வு செய்யும் பொழுது அதன் அளவு, இனவிருத்தி திறன், சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப வளரும் தன்மை போன்றவற்றை நம்ம கண்டிப்பா முயல் வளர்ப்புல கருத்து
கருத்தில் எடுத்துக்கணும். அடுத்து இந்த முயல்களை இப்படி தேர்ந்தெடுத்து இப்போ நான் ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து முயல்களை முதல்ல தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். போய் ஒரு சந்தையில் 4 முயலை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்க்க முடியாது. ஸோ அதை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நல்ல தரமான இனவிருத்தி செய்யக்கூடிய முயல்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல்களை வந்து பெண் முயல்களை அதாவது 3 மாதம் அந்த டைமில் 2 கிலோ எடை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் முயலுக்கு வந்து குறைந்தபட்சம் 8 பால்முளை காம்புகள் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண் முயல்களை தனித்தனியே வேறு பண்ணைகள்ல இருந்து வாங்கணும். ஏன்னா திருப்பி அதே ஒரு பண்ணையில இருந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதிலேயே பிரீடிங் ஆகி உங்களுக்கு உள்ளின சேர்க்கை வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து ஆண் முயல்கள் பெண் முயல்களை தனித்தனியா வாங்கணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண் முயல்கள் ஒரு ஆண் முயல் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து இதை வளர்ப்பு முறைகள்லாம் ஆழ்குள முறையில் வளர்க்கலாம், கூண்டு முறையில் வளர்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முயல் வளர்ப்புக்கு முக்கியமான சூழ்நிலை இப்போ நம்ம வந்து கோடைகால பராமரிப்பு எப்படி பண்றது அப்படின்றதுக்கான முக்கிய காரணிக்கு வரும். முதல்ல வந்து நம்ம முயல் வளர்ப்புல ஈடுபடணும்னா அதுக்கு முக்கியமான சூழ்நிலைகள் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல்கள் நன்கு வளர அவைகளுக்கு உகந்த சூழலை அமைத்து கொடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். ஸோ அதில் முக்கியமான சூழ்நிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம், வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றோட்டம் மற்றும் சப்தம் இதெல்லாம் வந்து முக்கியமான சூழ்நிலைகளாக நம்ம முயல் வளர்ப்பில் காணப்படுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். முதல்ல வெளிச்சம். முயல்களின் இனப்பெருக்கத்தில் வெளிச்சம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. சூரிய ஒளி இல்லாத இடங்களில் பார்த்தீங்கன்னா செயற்கையாக வெளிச்சம் அளிக்கப்பட வேண்டும். ஆண் முயலுக்கு வந்து குறைந்தபட்சம் 8 to 12 மணி நேரமும் பெண் முயல்களுக்கு 16 மணி நேரமும் நம்ம வெளிச்சம் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை. பெரும்பாலும் முயல்களுக்கு வந்து 5 to 33 டிகிரி என்ற வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டது. முயல்களுக்கு ஏற்ற சரியான வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 26 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். இந்தியாவில் குளிர்காலங்களில் மலை பிரதேசங்களை தவிர பிற பகுதிகளில் உள்ள வெப்பநிலை முயல்களின் வளர்ச்சிக்கு உகந்தது ஆகும். கடும் குளிரையும் தாங்கும் தன்மையுடைய முயல்கள் அதிக வெப்பத்தினால் பாதிக்கப்படும். அதனால வந்து வெப்பம் உங்க ஏரியால அதிகமா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இன முயல்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கறது நல்லது. எனவே கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா வெப்ப அயற்சியை தடுக்க நம்ம வந்து முயல் வளர்ப்பை முறையா கடைபிடிக்கணும். அடுத்தது ஈரப்பதம். ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா முயல்களில் வந்து அதிகப்படியான ஈரப்பதம் உள்ள சூழ்நிலையை தாங்கும் சக்தி குறைவு. நிறைய ஈரப்பதம் இருந்ததுன்னா முயல்கள் தாங்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முயல் கொட்டகை அமைக்கும் இடத்துல ஈரப்பதம் 50 விழுக்காடு குறைவா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மழைக்காலங்களில் ஈரப்பதத்தின் அளவை குறைக்க தகுந்த நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். அதிக வெப்பநிலையுடன் அதிக ஈரப்பதம் இருந்தால் முயல்களின் ஆரோக்கியம் கண்டிப்பா பாதிக்கப்படும். இப்போ நீங்க முயல் பண்ணை வச்சிருக்கீங்கன்னா ஈரப்பதத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது காற்றோட்டம். தூசி மற்றும் புகை இல்லாத சுத்தமான இடத்தில் கொட்டகை அமைப்பதன் மூலம் முயல்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அதிகமாக வெயில் உள்ள கோடை காலத்தில் சுத்தமான காற்று கிடைப்பதற்கு நம்ம எவ்வாறு கொட்டகை அமைக்க வேண்டும் அப்படின்றத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும். மேலும் கொட்டகையை சுற்றி நிழல் தரும் மரங்களை நம்ம வளர்க்கணும். அகத்தி, கல்யாண முருங்கை போன்ற மரங்கள் முயல் பண்ணையை சுற்றி வளர்க்கும் போது நிழல் கிடைக்கிறதோட முயல்களுக்கு வேண்டிய மர இல தீவனங்களும் அந்த மரம் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது சப்தம். சப்தம் சொன்னீங்கன்னா முயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு விலங்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்தமோ இல்லை அதிக அதிர்ந்த சத்தம்லாம் கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பயப்படும். ஸோ அதனால் அதிக சப்தம் இல்லாத இடங்களில் நம்ம முயல் பண்ணை அமைக்க வேண்டும். ஏனெனில் அதிக சப்தம் முயல்களின் இனச்சேர்க்கையை பாதிப்பதுடன் தாய் முயல்களின் குட்டி வளர்க்கும் திறனையும் பாதிக்கிறது. எனவே முயல் கொட்டகை அமைக்கும் போது நான் சொன்ன இந்த 5 சூழல் வந்து அதாவது வெளிச்சம், வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றோட்டம் மற்றும் சத்தம் இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் நம்ம முயல் வளர்ப்பை நல்ல முறையில் நடத்திடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கோடை காலத்துக்கு வருவோம். கலப்பின பசுக்கள் போலவே நம்ம வந்து அதிக அளவு வெப்பம், ஈரப்பதம் ஆகியவற்றின் பாதிப்பிற்கு முயல்களும் உள்ளாகின்றன. ஸோ முயல்கள் எப்போ வந்து வெப்ப பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக இட நெருக்கடியான பகுதி. இப்போ ஒரு முயல் பண்ணையில் ஒரு 20 முயல் தான் வைக்கணும்னா நீங்கள் 50 முயல் வச்சுருந்தீங்கன்னா இட நெருக்கடி அதிகமாக இருக்கும். நெருக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்ப அயற்சி முயல்களில் தெரியும். அடுத்தது போதிய காற்று வசதி இல்லாத இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்ப அயற்சி தென்படும். மூடப்பட்ட கூண்டுகளில் இடம்பெயர்ந்து கொண்டு செல்லப்படும் முயல்களுக்கும் இந்த வெப்ப அயற்சி அதிகமாக தென்படும். ஸோ அந்த வெப்ப அயற்சியின் போது முயல்களில் என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதடுகள் வந்து நீளமாக ஆகிடும். நாக்குகள் மற்றும் நுனிகள்லாம் வந்து சிவந்து காணப்படும். நீங்கள் அந்த முயலோட காது நுனியை பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வெப்ப அயற்சிக்கான அறிகுறி. ஸோ அதனால் வந்து நம்ம முயல் பண்ணையில் வெப்பத்தாக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை குறைக்க வழிவகைகள் செய்ய வேண்டும். மற்றும் பிற
அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதிகரித்த இதயம் மற்றும் சுவாச விகிதங்கள், அதாவது ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஈரமான மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகள், வாயிலிருந்து நுரை அல்லது இரத்தம் கலந்து திரவம் வடியும். அதுக்கப்புறம் கடும் மூச்சிறைப்பு இருக்கும். சில டைம் வந்து ரொம்ப அதிகமாக வெப்ப தாக்கம் இருந்ததுன்னா முயல் வந்து பார்த்திங்கன்னா படுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிஹேவியர்னு சொல்லக்கூடிய அந்த நடத்தை மற்றும் செயல்திறன்லாம் பாதிக்கும். சில டைம் முயல்களில் வந்து இறப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம். அதே போல் உயிரியல் தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் முயல்களின் வெப்ப அழுத்தத்தின் பின்விளைவுகள், அதாவது வெப்பம் அழுத்தம் நிறைய ஒரு பண்ணையில் இருக்குது அப்படின்னா அதோட தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தீவனம் உட்கொள்ளும் திறன் குறையும் மற்றும் அதோட செயல்திறன் குறையும். இப்போ தீவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக வெப்பநிலை, அதாவது 30 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் இருந்ததுன்னா, அதாவது வெப்பநிலை இருந்ததுன்னா தீவன நுகர்வில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை நம்ம வந்து அது வந்து ஏற்படுத்தும். அதாவது 60% வரைக்கும் தீவனம் உட்கொள்ளும் திறன் குறையும். அடுத்தது மற்ற என்னென்ன செயல்திறன்கள் குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்த தீவன உட்கொள்ளால் பெண் முயல்களில் கருவுறுதல் மற்றும் பால் உற்பத்தி குறையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் பாதிக்கப்படும். இளம் முயல்களின் கூட்டில் இறப்பு அதிகமாக இருக்கும். பால் பற்றாக்குறை, அதாவது பால் கொடுக்கும், அதாவது குட்டி போட்ட முயல்களில் வந்து பால் பற்றாக்குறை ஏற்படுவதால் குட்டிகளில் இறப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண் முயல்கள் வந்து இனப்பெருக்கம் மற்றும் கொழுப்பான வளர்ச்சி இருக்காது, அதாவது இனப்பெருக்கம் பாதிக்கப்படும். அதிக வெப்பநிலை அயற்சினால் முயல்களில் வளர்ச்சிதை மாற்ற அமிலத்தன்மை ஏற்படலாம். இதனால் முயல்களில் வந்து பார்த்திங்கன்னா இறப்பு ஏற்படலாம். பெண் முயல்களில் சோர்வு மற்றும் அதிக பொருளாதார குறியீடுகள் வந்து குறையும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்ப தாக்கத்தின் அழுத்தத்தால் வரக்கூடிய பின்விளைவுகள், அதாவது தீவனம் மற்றும் அதனுடைய செயல்திறன் குறையும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் கோடை வெயிலின் வெப்பநிலை அதிகமாக இருக்குது, அதிகரித்தும் வந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் ஒரு மழை வந்தது, திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத வெப்பம் இந்த வாட்டி இருக்குது. ஸோ இந்த வறட்சியின் காரணமாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமலும் கால்நடை வளர்ப்பில் அதிக சிரமங்களையும் அடைந்து வருகின்றனர். ஸோ முயல் வளர்ப்பில் அவற்றின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை மரபியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை இரண்டும் சேர்ந்து ஏற்படுத்தும் விளைவுகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. சூழ்நிலை காரணிகளால் கோடைக்கால வெப்பம் மிகவும் முக்கியமானது. எனவே முயல் வளர்க்கும் பண்ணையாளர்கள் கோடை காலத்தில் வந்து அவற்றை பராமரிக்கும் முறைகளை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ என்னென்ன முறைகள், எப்படி நம்ம பராமரிப்பு முறைகள் மூலமாக நம்ம முயல் பண்ணையில் இந்த வெப்ப தாக்கத்தினை குறைத்து முயல்களில் இறப்பு மற்றும் வருமானத்தை அதிகரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து பராமரிப்பு முறைகள் என்னென்ன பராமரிப்பு முறைகள்னு பார்த்திங்கன்னா, முதல்ல சுற்றுச்சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்துதல். அதாவது வந்து இப்போ கொட்டகை அமைக்கிறீங்க, அந்த கொட்டகை நல்லா வந்து வெப்பத்தாக்கம் இல்லாமல் நம்ம பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல சுற்றுச்சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்துதல். ரெண்டாவது வந்து தீவன பராமரிப்பு, தீவனம் மற்றும் தண்ணீர் முறையான தீவனம் மற்றும் தண்ணீர் அளிக்கணும். அடுத்தது நோய் பராமரிப்பு முறைகள். வெப்ப அயற்சி மூலமாக பார்த்திங்கன்னா முயல்களின் நிறைய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நோய் பராமரிப்பு முறைகளும் இந்த கோடை காலத்தில் நம்ம முயல்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து அதை தவிர்த்து இதர பராமரிப்பு பராமரிப்பு முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஏற்கனவே முயல் வந்து ஒரு கூச்ச சுபாவம் அதிகமாக உள்ள விலங்குன்ட்டு. ஸோ நிறைய சத்தம் இருக்கக்கூடாது. நிறைய வெளியாட்கள் வந்து பண்ணைக்குள்ளே அதிகமாக வந்து சத்தம் போடுறது அதெல்லாம் நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் கையாளுதல், முயல்களை முறையாக நம்ம கையாளணும். ஸோ இதனால் வந்து இந்த பராமரிப்பு முறைகள், அதாவது சுற்றுப்புற சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்துதல், தீவன பராமரிப்பு முறைகள், நோய் பராமரிப்பு முறைகள் மற்றும் இதர பராமரிப்பு முறைகள் மூலமாக நம்ம முயல்களை கோடை காலத்திலிருந்து காக்கலாம். முதல்ல ஒன்றுன்னா இதை பற்றி விரிவாக பார்ப்போம். சுற்றுச்சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்துதல், அதாவது கொட்டகையில் என்னென்ன மாற்றங்களை நம்ம செஞ்சு வெப்ப அயற்சியை குறைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல முயல் பண்ணையை சுற்றி மரங்கள் அதிகம் இருந்தால் நன்றாக இருக்கும். அப்போதுதான் குளிர்ந்த காற்று பண்ணைக்குள் வரும். மூங்கில் பிரம்பு அல்லது சாக்கு பையினை கட்டிவிட்டு அதில் அடிக்கடி தண்ணீர் தெளித்து கொண்டே இருக்கணும். இது குறைந்தபட்சம் 1 அல்லது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் தெளித்து விட்டால் குளிர்ந்த காற்று பண்ணைக்குள் நல்ல முறையில் வந்து சேரும்னால உங்களுக்கு வந்து முயல்களில் அந்த வெப்ப அயற்சினை குறைக்கலாம்.
அடுத்து முயல் பண்ணை கொட்டகை காற்றோட்டம் வந்து நன்கு இருக்கும் வகையில் மற்ற கொட்டகையிலிருந்து தள்ளி அமைந்திருத்தல் வேண்டும். அதாவது ஒரு 2 கொட்டகை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நல்ல இடைவெளி இருக்கணும். முயல் கொட்டகை நீண்ட அச்சு கிழக்கு மேற்காக நேரிடையாக சூரிய ஒளி நுழைவதை தடுக்கும் வகையில் இருக்க வேண்டும். இதனால் கொட்டகையின் உட்புற காற்றின் வெப்பநிலை குறையும். 3வது பார்த்திங்கன்னா, முயல் கொட்டகையின் மேற்புறத்தில் சாக்குப்பை அல்லது ஈர துணிகளை பரவ விடுதல் அல்லது தென்னை ஓலை அல்லது பனை ஓலையை மேற்புறமாக அமைத்து அதன் மீது தண்ணீர் காலையிலும் மாலையிலும் நம்ம தெளித்து விடலாம். ஆஸ்பெஸ்டாஸ் கூரையாக இருந்தால் அதன் மீது வந்து வைக்கோல் அல்லது மர இலைகள் அல்லது தென்னை அல்லது பனங்கீற்றுகளை நம்ம போட்டு அதுக்கு மேலே தண்ணீர் பாய்ச்சி நம்ம வந்து கொட்டகையில் உள்ள வெப்பநிலையை குறைக்கலாம். கொட்டகையின் உட்புற வெப்பத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குறைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, முயல் கூண்டுகளில் வைக்கோல், காய்ந்த புற்கள், மரத்தூள், அட்டை போன்ற உள்ளூர் பொருட்களை கொண்டு நிரப்புதல் மூலம் வெப்பத்தை நம்ம குறைக்கலாம். அடுத்து கோடை காலத்தில் ஒவ்வொரு கூண்டு அல்லது பண்ணை அறையில் வைக்கப்படும் முயல்களின் எண்ணிக்கையினே நம்ம குறைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக பண்ணையில் முயல்கள் நிறைய, அதாவது அதோட இருப்பு இடவசதிக்கு ஏற்ப இடவசதியை விட அதிகமாக முயல்கள் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கூட்ட நெரிசலில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முயல்களில் வெப்ப தாக்கம் அதிகரிக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு கூண்டு அல்லது பண்ணை அறையிலும் வைக்கப்படும் முயல்களின் எண்ணிக்கையை நம்ம குறைக்கணும் கோடை காலத்தில் மட்டும். முயல் பண்ணை மற்றும் உபகரணங்களை சுத்தமாக நம்ம பராமரிக்கணும். அமோனியா உருவாக்கம் மற்றும் தொடர்புடைய சுவாச பிரச்சனைகளை தடுக்க அழுக்கு மற்றும் பழைய பண்ணை கழிவுகளை உடனுக்குடன் அகற்றி பண்ணையினை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா முயல்களில் வெப்ப அயற்சியை நம்ம குறைக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை சுற்றுச்சூழலை நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம முயல் பண்ணைகளில் வெப்பத்தை குறைக்கும் முறைகள். அடுத்தது தீவனம் மற்றும் நோய் பராமரிப்பு முறைகள் மூலமாக நம்ம முயல்களில் கோடை வெப்பத்தை குறைக்கலாம். முயல்களுக்கு தீவனம் அளித்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முயல்களுக்கு 2 விதமான தீவனம் நம்ம கொடுக்கலாம். முதல்ல அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற கோடை காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். முயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கலப்பு தீவனம் சொல்லுவோம், இன்னொன்று பசுந்தீவனம். இந்த 2 தீவனங்களையும் நம்ம கொடுத்து வளர்க்கணும். கலப்பு தீவனம் பேர்லேயே இருக்குது, எல்லாத்தையும் கலந்து கொடுக்கறதுனால அதுக்கு பேர் கலப்பு தீவனம். தானியம், புண்ணாக்கு, தவிடு, தாது உப்பு இந்த 5 பொருட்களையும் சேர்ந்து சரிவிகிதத்தில் நம்ம கலந்து அதோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ப நம்ம அதை கலந்து கொடுக்கறதுனால அதுக்கு பேர் கலப்பு தீவனம். இது வந்து குச்சி வடிவிலும் கிடைக்கும், மாவு போன்றும் கிடைக்கும். இந்த கலப்பு தீவனத்தை நம்ம முயல்களுக்கு கொடுத்து வளர்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தியா ஒரு 2 முயல் வாங்கிட்டு வருவாங்க, ஆனால் வந்து இந்த கலப்பு தீவனம் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற அந்த காய்கறிகள் எல்லாம் முட்டைகோஸ் இல்லை கேரட் அந்த மாதிரி கொடுத்து வளர்ப்பாங்க. நல்ல முறையாக வளர்க்கணும், நல்ல இனப்பெருக்கம் ஆகணும் அப்படின்னா முயல்களுக்கு இந்த 2 விதமான தீவனம், கலப்பு தீவனம் மற்றும் பசுந்தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முயல்கள் நல்ல வளர்ச்சி அடைய சத்துக்கள் நிறைந்த அந்த கலப்பு தீவனம் அளித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் என்னென்ன கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியம், புண்ணாக்கு, கோதுமை தவிடு இல்லாட்டா அரிசி தவிடு கலந்துக்கலாம். அப்புறம் தாது உப்பு கலவை மற்றும் உப்பு. ஸோ இதை கலந்து நம்ம வந்து முயல்களுக்கு தீவனமாக கொடுக்கலாம். குருணை தீவனமாக இருந்ததுன்னா அப்படியே கொடுத்துடலாம். மாவு தீவனமாக இருந்ததுன்னா நம்ம வந்து தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சு அதை வந்து உருண்டைகளாக்கி காலை மற்றும் மாலை வேளைகளில் பிரித்து கொடுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு வந்து ஒரு தினமும் வந்து 50 கிராம் அளவுக்கு நம்ம கொடுக்கணும். வளர்ந்த முயல்களுக்கு ஒரு 100 கிராம் கொடுக்கலாம். சினை முயல்கள் மற்றும் பாலட்டும் முயல்களுக்கு 100 கிராம்ல இருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை ஒரே வேளையில கொடுக்கணுமா இல்லை 2 வேளையில கொடுக்கணுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில கலப்பு தீவனம் கொடுப்பாங்க, சாயந்தரம் பசுந்தீவனம் கொடுப்பாங்க. ஸோ நீங்க எந்த தீவன ஷெட்யூலை ஃபாலோ பண்றீங்களோ அதே தீவன அளவில் நம்ம கொடுக்கணும். காலையில் நம்ம கலப்பு தீவனம் கொடுத்துட்டு பசுந்தீவனங்களை மாலையில் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பசுந்தீவனங்கள் பார்த்தீங்கன்னா காலையில கொடுத்தீங்கன்னா வதங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால சாயந்தரத்தில் கொடுப்பாங்க. ஸோ பசுந்தீவனங்கள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள், முயல் மசால், வேலி மசால், கல்யாண முருங்கை, அப்புறம் காய்கறிகள் கூட கொடுக்கலாம். அந்த என்னென்ன காய்கறிகள் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ், கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, அப்புறம் மர இலைகளான கல்யாண முருங்கை இலை, பலா இலை, பெர்சீம் போன்றவற்றையும் நம்ம பசுந்தீவனங்களை நம்ம முயல்களுக்கு கொடுத்து வர முயல் வளர்ச்சி நல்லா இருக்கும். பசுந்தீவனங்கள் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு 150 கிராமும், வளர்ந்த முயல்களுக்கு 250 கிராம், சினை மற்றும் பாலூட்டு முயல்களுக்கு 300 இருந்து 350 கிராம் வரைக்கும் தினமும் நம்ம பசுந்தீவனங்களை கொடுத்து வளர்த்தா நல்ல முறையில் அவை இனப்பெருக்கம் செய்து நமக்கு பண்ணையில் அதிக முயல்கள் விற்பனைக்கு வந்து நமக்கு வந்து நல்ல வருவாய் கிடைக்கும். ஸோ இந்த தீவனத்தை எப்படி நம்ம முறையா கோடை காலத்துல முயல்களுக்கு கொடுத்து பண்ணையில் கோடை வெப்பத்தினை குறைக்கலாம் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா முதல்ல தீவனம் வந்து வெயில் நேரங்களில் முயல் தீவனம் உண்ணும் திறன் குறையும். எனவே இரவு நேரங்களில் தீவனம் வந்து அதிகமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அதனால விடிய காலையில் கொஞ்சம் தீவனமும் சாயந்தரம் கொஞ்சம் தீவனமும் நம்ம பிரித்து கொடுக்கலாம். முயல் பண்ணைகளில் அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரங்களில் நம்ம அந்த தீவனத்தை கொடுத்து வளர்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் கலப்பு தீவனத்தை தண்ணீருடன் பிசைந்து காலை, மாலை மற்றும் இரவு நேரங்களில் பிரித்து அளித்து கொடுக்கணும். வெப்ப அயற்சியை போக்க தீவனத்திலேயோ இல்ல தண்ணியிலையோ வைட்டமின் சி உதவியாக இருக்கும். அதை வந்து நம்ம கலந்து கொடுக்கலாம். அதற்காக எலுமிச்சம் பழச்சாறு இல்லாட்ட தண்ணீருடன் நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம். செலின் எனப்படும் வைட்டமின் சி மாத்திரை இருக்கு. அதை வாங்கி நம்ம தண்ணீர்ல கலந்து கொடுக்கும்போது முயல்களில் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தும் அழுத்தம், அதாவது அயற்சி குறையும். அடுத்து தீவனத்துடன் தாது உப்பு மற்றும் உயிர் சத்துக்களை கலவைகளை நம்ம கலந்தளிக்கணும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா கோடையில முயல்களில் வெப்பம் குறைக்கப்படும். இது தீவனத்தை பத்தி. அடுத்து பசுந்தீவனங்கள் பாத்தீங்கன்னா அனைத்து நேரங்களிலும் நாள் முழுவதும் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக தண்ணீர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தமான குடிநீர் முயல் பண்ணைகளில் எப்போதும் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கணும். குடிநீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து அளிப்பது என்பது பண்ணையில இயலாத ஒன்று. அதனால ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை அதற்கு முந்தைய நாளில் 100 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் ப்ளீச்சிங் பவுடரை கலந்து அந்த தண்ணீரை அடுத்த நாள் பயன்படுத்தினால் ஈகோலை போன்ற நுண்ணுயிர்கள் தாக்கம் இல்லாமல் சுத்தமான குடிநீரை வழங்க இயலும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொட்டிகளில் உள்ள தண்ணீரை நம்ம அடிக்கடி மாற்றணும். தேங்காம புதியதாக இருக்குமாறு நம்ம பார்த்துக்கணும். பூஞ்சான் வளர்ச்சி, அதாவது ஆல்கே வளர்ச்சியை தடுக்கும், அதாவது தண்ணீர் குழாய்களை சுத்தம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம வந்து குடிநீர் மற்றும் தண்ணீர் பராமரிப்புல கோடை காலத்துல முயல் பண்ணையில முக்கியமா கவனிக்க வேண்டிய காரணிகள். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நோய் பராமரிப்பு முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தடுப்பு என்பது ஒரு நல்ல முயல் பண்ணைக்கு மிக மிக அவசியம். வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. நல்ல உணவும் காற்றோட்ட வசதியும் சுற்றுப்புறம் இருந்தால் நோய் அண்டாது. கோடை காலத்தில் முயல்களின் செயல்திறன் குறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த முயல்களில் நோய் தாக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். எனவே நோயுற்ற மற்றும் நோயற்ற முயல்களை கண்டறியும் முறைகள் பற்றி நம்ம விவசாயிகள் கண்டிப்பா, அதாவது முயல் பண்ணை விவசாயிகள் கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோய் உள்ள முயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தினமும் காலையில் பண்ணையில் உள்ள முயல்களை நம்ம வந்து பார்வையிடணும். முயல்கள் பொதுவாக சுறுசுறுப்பானவை. அவை சோர்ந்து காணப்பட்டால் உடனடியாக அறிகுறியோ இல்ல நோய் தாக்கமான்னு நம்ம உற்று கவனிச்சு அதுக்கேற்ற சிகிச்சை அளிக்கணும். முயலின் தோல் வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்ந்து காணப்படும். நோய்வாய்ப்பற்ற முயல்களுக்கு அறிகுறிகள்லாம் தென்படும். வயிறு வீக்கம் இருக்கும், எலும்புகள் வெளித்தெரியும், உடல் எடை வந்து குறைஞ்சிரும். இப்போ ஒரு முயல் வந்து 2 கிலோ 2.5 கிலோ இருந்ததுன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா 1-1.5 கிலோ அளவுக்கு எடை குறைஞ்சிரும். அடுத்து பசியின்மை மற்றும் குறைந்த உணவு உட்கொள்ளல், இந்த அறிகுறிகள் தெரியும். முயல்கள் சோர்ந்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்கும். கண்கள், மூக்கு, வாய் போன்றவற்றிலிருந்து திரவம் வடியும். கழிச்சல் மற்றும் ரத்தம் கலந்த சிறுநீர் கழியும். உடல் வெப்பம் அதிகமாகவோ அல்லது குறைந்தோ காணப்படும். நார்மலா இருக்கிற முயல்ல வந்து உடல் வெப்பம் வந்து 39 டிகிரி சென்டிகிரேட்டும், நாடி துடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு 140 இருந்து 150 என்ற அளவும், மூச்சு விடும் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு 30 இருந்து 65. ஸோ இந்த எண்ணிக்கைக்கு அதிகமா இருந்ததுன்னா முயல்களில் வந்து வெப்ப அயற்சி காணப்படும். இந்த அறிகுறி எல்லாம் முயல்களில் தென்பட்டால் உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் முறையான குடற்புழு நீக்கம் செய்து அக ஒட்டுண்ணிகளையும் புற ஒட்டுண்ணிகளையும் நம்ம வந்து முயல்களில் கட்டுப்படுத்த வேண்டும். முயல்களில் ஏற்படும் நுண்ணுயிர் மற்றும் நச்சுயிரி நோய்களையும் வராமல் தடுக்க அருகில் உள்ள கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை பெற்று விவசாயிகள் தங்களின் முயல்களை பாதுகாக்கலாம். முயல்களுக்கு பொதுவா வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரத்த கழிச்சல், சுவாச நோய், உடல் அழற்சி, பின்னங்கால் வாதம், காது சொறி, கழுத்து வலிப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைவினால் ஏற்படும் நோய்கள் இவை பொதுவாக வரும். இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சதுன்னா உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சை அளிப்பதன் மூலம் நம்ம முயல்களை வந்து நல்ல முறையில் காப்பாற்றலாம். அடுத்து இதர பராமரிப்பு முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சுற்றுச்சூழல் ஒழுங்கா பராமரிக்கணும். 2வது தீவனம் தண்ணீர் ஒழுங்கா கொடுக்கணும். 3வது நோய் பராமரிப்பு முறைகள்னு சொன்னோம். 4வது வந்து இதர பராமரிப்பு முறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்தில் முயல்களை மென்மையாக நம்ம கையாளணும். முறையாக கையாளப்படவில்லை எனில் அது முயல்களுக்கு தேவையான மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும். கோடையில் முயல்களை ஒரு பண்ணையிலிருந்து வேறொரு பண்ணைக்கு எடுத்துச் செல்வது போன்ற நடவடிக்கைகளை குளிர்ந்த காலை, அதாவது அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் நம்ம செய்யணும். முறையான தாதுப்புகளை கோடையில் முயல்களுக்கு தண்ணீரில் கலந்து அளிப்பதன் மூலம் வெப்ப அயற்சியை நம்ம குறைக்கலாம். கோடை காலத்தில் முயல் பண்ணைகளில் அதிக சத்தம், அதிக வெளிச்சம், அதிக எண்ணிக்கையில் முயல்கள் அந்த பண்ணையில வேலை செய்யறவங்களை தவிர வெளியில இருந்து வந்து போறவங்க அந்த போன்றவற்றை நம்ம வந்து தடுக்கணும். கோடையில் முயல்களில் இனப்பெருக்கம் பெரிதும் பாதிக்கப்படும். எனவே கோடை காலத்தில் முயல் இனவிருத்தி செய்வதை நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. கோடை காலத்தில் ஈக்கள் மற்றும் கொசுக்கள் போன்ற பூச்சிகளின் பண்ணையை சுற்றி அதிகமாக இனப்பெருக்கம் செய்து அது வந்து முயல்களுக்கு அதிக தொல்லை கொடுக்க காரணமா அமைஞ்சிரும். எனவே பண்ணையில் உள்ள பழைய எருக்களை அப்புறப்படுத்தியும் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தியும் பூச்சிகளின் தொல்லையிலிருந்து நம்ம வந்து முயல்களை பாதுகாக்கணும். கோடை காலத்தில் அதிக தாக்கத்தை குறைக்க வளரும் முயல்களில் தோலின் மேல்
மேலுள்ள முடியினை வெட்டி அதன் மூலமா நம்ம வந்து முயல்களில் வந்து வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். இது எப்போன்னா, அதாவது அங்கோரா முயல்கள்லாம் பாத்தீங்கன்னா ரோமம் அதிகமா இருக்கும். சில பேர் அதை அழகுக்காக வாங்கிட்டு வந்து வெயில் காலம் அது தாங்காது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் நம்ம மேல இருக்கிற முடிகளை, நம்ம நாட்டு முயல்களே வளர்க்கக்கூடிய முயல்களிலே முடியல் அதிகமா இருந்ததுன்னா மேல அதை வெட்டி விடுவதன் மூலமா நம்ம முயல்களில் வெப்ப அழுத்தத்தை குறைக்கலாம். ஒவ்வொரு இடத்தின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப முயல் பண்ணையாளர்கள் முயல் இனத்தினை தேர்ந்தெடுத்து வளர்க்க வேண்டும். இப்ப நான் சொன்ன இந்த 4 முறைகளை, அதாவது சுற்றுச்சூழலை பராமரித்தல், தண்ணீர் மற்றும் தீவன பராமரிப்பு, நோய் பராமரிப்பு மற்றும் இதர பராமரிப்புகளை நம்ம முறையா கையாண்டு முயல் பண்ணையை கோடை காலத்தில் விவசாயிகள் தங்களின் முயல்களை நல்ல முறையில் பராமரித்து வர முயல் பண்ணை தொழிலில் நல்ல வருமானம் ஈட்டலாம். கோடைகால பராமரிப்பு முறைகளை விவசாயிகள், முக்கியமா முயல் பண்ணை விவசாயிகள் மேற்கொண்டு தங்கள் பண்ணையின் லாபத்தை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முயல் இனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதன் அளவு, இனவிருத்தி திறன், சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். முயல் இனங்கள் பாத்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்னு இறைச்சி இனங்கள், இன்னொன்னு ரோம இனங்கள், இன்னொன்னு அழகுக்காக வளர்க்கக்கூடிய இனங்கள். இறைச்சி இனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவத்தில் பெரியதாகவும் உடல் எடை அதிகமாக கொண்டதாகவும் உள்ளன. இதுல வந்து என்னென்ன இனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வெள்ளை, வெள்ளை ஜெயண்ட், கலிபோர்னியன் வகை, பிளமிஷ் ஜெயண்ட், சாம்பல் நிற ஜெயண்ட் மற்றும் சின்சிலா வகை இவ்வினத்தில் அடங்கும். வளர்ந்த முயல்கள் சுமாராக 2 முதல் 3.5 கிலோ எடை வரை இருக்கும். ரோம இனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கோரா இன முயல்கள் ரோம உற்பத்திக்கு சிறந்தவை ஆகும். இவற்றை குளிர் மற்றும் மலை பிரதேசத்தில் அதிகமாக வளர்க்கின்றனர். அடுத்து அழகு இனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்ஸ், போலிஷ், பிலோமினா போன்ற முயல் இனங்கள் இந்த இனத்தில் அடங்கும். இறைச்சிக்காக வளர்க்கறதுனா அதுக்கேற்ற மாதிரி முயல்களை நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். ஜெனரலா பாத்தீங்கன்னா முயல்கள் வளர்க்கும் போது 2 இனங்கள் அதிகமா வளர்க்கப்படுகின்றன நம்ம தமிழ்நாட்டில். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வெள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இனம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சோவியட் சின்சிலா. இந்த 2 இனங்களை நம்ம தேர்ந்தெடுத்து முயல் பண்ணைகளில் நல்ல முறையில் வளர்க்கலாம். முயல் பண்ணை தொழில் லாபகரமாக அமைய நம்ம முயல்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். முயல் இனவிருத்திக்குன்னு வாங்கும் போது பாத்தீங்கன்னா பெண் முயல்கள் 12 வார வயதில் 2 கிலோ உடல் எடை இருக்குமாறு நம்ம பார்த்து வாங்கணும். அதே மாதிரி பெண் முயலுக்கு குறைந்தபட்சம் 8 பால்முளை காம்புகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் முயல்களை தனித்தனியா வெவ்வேறு பண்ணைகளிலிருந்து வாங்க வேண்டும். அதே மாதிரி முயல்களை வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா கோழி வளர்ப்பு மாதிரி ஒன்னா ஒரே பண்ணையில வச்சு வளர்க்க முடியாது. இது தனித்தனியா வச்சு வளர்க்கணும். முயல் கூண்டு வச்சு வளர்க்கறது ரொம்ப ரொம்ப லாபகரமா அமையும். முயல் வளர்ப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா 2 முறையில நம்ம வளர்க்கலாம். ஆழ்குள முறை மற்றும் கூண்டு முறை 2 முறையில நம்ம வளர்க்கலாம். ஆழ்குள முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணையை நல்ல மேட்டுப்பாங்கான காற்றோட்ட வசதி மிக்க இடத்தில் நம்ம அமைக்கணும். சிமெண்ட் அல்லது கான்கிரீட் தரையின் மேல நெல் உமி, மரத்தோல், நறுக்கிய வைகோல் இல்லைன்னா கடலை தோல் போன்றவற்றை ஆழ்குளமா பரப்பி, அதை பரப்புறதும் வந்து பாத்தீங்கன்னா 6 to 8 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஆழ்குளத்தை பரப்பி அதுக்கு மேல நம்ம முயல்களை விட்டு வளர்க்கலாம். இது வந்து ஆழ்குள முறைன்னு சொல்லுவோம். இந்த முறையில வந்து வளர்க்கும் போது முயல்களுக்கு தேவையான இடவசதி கொடுத்து வளர்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த முயலுக்கு வந்து 4 சதுர அடியும், தாய் முயலுக்கு 5 சதுர அடியும், இளம் முயல்களுக்கு வளர்ற முயல்கள் சொல்லுவோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 சதுர அடி இடம் இருந்தால் போதும். இது வந்து ஆழ்குள முறை வளர்ப்பு. அடுத்து கூண்டு முறை வளர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முயல் வளர்ப்புல எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூண்டு முறை வளர்ப்பு தான். கூண்டுகளை சமதள அமைப்பாக இருக்குமாறு நம்ம அமைக்கணும். கூண்டின் நீளம் தேவைக்கேற்பவும், அகலம் வந்து பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது ஒரு 2 அடி நீளம் அகலம் இருக்கிற மாதிரியும் பாத்துக்கணும். உயரம் வந்து 2 அடி, அதாவது 50 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இரும்பு கம்புகளை கொண்ட கூண்டின் அடிப்பாகம் 1.8 சென்டிமீட்டர் x 1.8 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு போடுற அதோட புழுக்கை எல்லாம் கீழே விழும். குட்டிகள் கீழே விழாம தடுக்கிறதுக்கு இந்த அமைப்பு கொண்ட கூண்டு அடிபாகத்துல நம்ம அமைக்கணும். அடுத்து கூண்டின் அடிபாகம் தரைமட்டத்திலிருந்து 75 to 90 சென்டிமீட்டர், அதாவது 2 to 3 அடி உயரத்தில் இருக்குமாறு பாத்துக்கணும். ஏன்னா வந்து எலி, பாம்பு போன்ற தொல்லைகள் இல்லாதபடி நம்ம அதை பாத்துக்கலாம். அதே மாதிரி முயல் போடுற அந்த புழுக்கை மற்றும் சிறுநீர் வந்து கீழே விழுந்துரும். சோ நம்ம கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். கூண்டுகளை வைத்து தீவனம் மற்றும் தண்ணீர் நம்ம வந்து தேவைக்கேற்ப கொடுக்கலாம். அதை வந்து கூண்டின் முன் பக்கத்துல இருந்து வெளியில இருந்து கொடுக்கற மாதிரி நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கூண்டுகளை அமைத்து அதுல முயல்களை வளர்க்கறது ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி கூண்டின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ந்த முயல் கூண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீளம், அகலம், உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். வளர்ந்த முயல் பாத்தீங்கன்னா 4 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி உயரம் இருக்கணும். சினை முயல் கூண்டு 4 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி உயரம் இருக்கணும். ஆண் முயல் அல்லது முயல்களுக்கு எப்பவுமே ஆண் முயல்களுக்கு தனி கூண்டு கொடுக்கணும். அதுல வந்து 3.5 அடி, 3 அடி நீளமும், 2 அடி அகலமும், 2 அடி உயரமும் இருக்கணும். நீளம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முயலுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதாவது அந்த கூண்டின் அளவை பிரிச்சு ஒரு பண்ணையில கூண்டு முறையில நம்ம முயல்களை வளர்க்கலாம். அதாவது ஆழ்குள முறை மற்றும் கூண்டு முறை வளர்ப்புல நம்ம முயல்களை நல்ல முறையில வளர்க்கலாம். முயல் குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தான் தாய் முயல்கள் வந்து குட்டியை போடும். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து வெப்பமும் வந்து குறைவா இருக்கும். பிறந்தவுடன் பாத்தீங்கன்னா குட்டிகள் வந்து கண்ணை மூடி இருக்கும். அதனோட உடல்ல வந்து ரோமம் இருக்காது, அதாவது முடி இருக்காது. 10 நாள் கழிச்சு தான் கண்ணை திறக்கும். அதுக்கப்புறம் முடிகளும் வளரும். முதல் 3 வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் தாயின் பாலை குடிப்பதன் மூலம் தான்
தான் வளர்கின்றன. அதுக்கு கண்கள் திறப்பதுடன் முடி வளர்றதுனால அவை கூண்டிலேயே நடமாட ஆரம்பிச்சு அம்மாக்கு கொடுக்கிற அந்த உணவுகளை அதுவும் தின்று வளரும். குட்டிகளை 5லிருந்து 7 வார வயதில் தாயிடமிருந்து நம்ம பிரிச்சு தனி கூண்டில் வச்சு வளர்க்கணும். இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய குட்டிகளை ஒரே இடத்தில் நம்ம வைக்க கூடாது. அதனால பாத்தீங்கன்னா தாயிடமிருந்து பிரித்தவுடன் குட்டிகளை தனித்தனியாக நம்ம கூண்டில் வச்சு வளர்க்கணும். பல பெண் முயல் குட்டிகளை ஒரே கூண்டில் வளர்க்கலாம். பலன்னா ஒரு 5லிருந்து 6 வரைக்கும். ஆனா 3 மாதத்திற்கு மேலான ஆண் முயல்களை நம்ம தனித்தனி கூண்டுல தான் வச்சு வளர்க்கணும். ஒரே கூண்டுல தனி ஆண் முயல்களை வச்சோம்னா அவ ஒன்னோட ஒண்ணு சண்டை இட்டுக்கும். அதனால கோடை காலத்துல பாத்தீங்கன்னா முயல்களை இட வசதி அளித்து நல்ல முறையில நம்ம முயல் குட்டிகளை வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அதனுடைய உற்பத்தி இனப்பெருக்க திறனும் அதிகமா காணப்படும். என்ன பிள்ளை கேட்டியா? கேட்டங்கா. முயல் வளர்க்கறதுக்கு புல்லு இருந்தா போதும்னு நினைச்சேங்க்கா. ஆனா இவ்ளோ பராமரிக்கிற விஷயம் இருக்குதுன்ட்டு இதை கேட்ட பின்னாடி தான் தெரியுது. சும்மாவா சொல்லு, எதுவுமே நம்ம பராமரிக்கிறதுல தான் இருக்கு. அதுவும் இப்போ வெயில் காலம் வேற, சொல்லவா வேணும்? அதனால இதெல்லாம் கேட்டு நம்ம எப்படி முயலை பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதை இப்ப நம்ம செயல்முறைப்படுத்தணும்னா கண்டிப்பா நாமளும் ஒரு தொழிலதிபர் ஆயிடலாம் புள்ள. ஆயிடலாம். நிறைவு பெறுகிறது வயல்வெளி. கோடைக்காலத்தின் முயல்கள் பராமரிப்பு முறைகள் குறித்து சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் தேவகி அவர்கள் நடத்தும் பாடம் கேட்டீர்கள்.